அதாவது சூரத்துல் கஹ்ஃபில் வந்து அந்த இளைஞர்களுடைய வரலாறு எல்லாம் சொல்லுகிறான். அந்த இளைஞர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறதுல வந்து பலவிதமான கருத்துக்கள் மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத எல்லாம் சொல்லி காட்டுறான். 7 பேர் 8 பேர் 8வது நாய் 5 பேர் ஹம்சத்தும் சாதிசுகும் கல்புகும் 5 பேர் தான் அவங்க நாயையும் சேர்த்து 6 பேர் இப்படின்ற பலவிதமான கருத்துக்களில் மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து இதில் வந்து என்ன வருதுன்னு கேட்டால் அந்த வசனத்திலேயே ரப்புஹும் ஆலமு பி இத்தத்திஹிம், அவர்களுடைய எண்ணிக்கையை அவர்களுடைய இறைவன் தான் அறிந்தவன் அப்படின்ற அந்த நம்பர் பலவிதமான கருத்துக்களை சொல்லிட்டு எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் அவங்களுடைய எண்ணிக்கையை வந்து இறைவன் தான் அறிந்தவன் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்கிறான். இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் வந்து கேட்குறாங்க எத்தனை பேர் என்னங்கிற விவரத்தை. ரசூலுல்லாவுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கல. என்ன சொல்கிறான், அதுக்கு பதில் என்ன, இறைவன் தான் அறிந்தவன்கிறது தான் அதுக்கு பதில் சொல்லி போடுறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது எத்தனை பேருங்கிற ஒரு விவரத்தை சொல்லாமல் இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க, இறைவனுக்கு தான் தெரியும்னு முடிச்சிடுறான். அப்போ இறைவனுக்கு தான் தெரியும்னு முடித்தோம்னா அதில் ஒரு டவுட் ஒன்று வரும். என்ன வரும், இது வந்து இறைவனுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் இல்லை. ஏன் இல்லைன்னு சொன்னால் அந்த கஹ்ஃபில் வாழ்ந்தாங்க இல்லையா மக்கள், அந்த 7 பேரோ 6 பேரோ அவங்களுக்கும் தெரியுமா, தெரியத்தானே செய்யும் நம்ம எத்தனை பேருங்கிறது. அந்த எத்தனை பேர் அந்த இருந்தார்கள் என்பது நமக்கு பிற்காலத்தில் வந்தவங்களுக்கு தான் தெரியாதே தவிர அந்த காலத்தில் இருந்த குகையில் இருந்தார்களே அவங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு தெரியும் எத்தனை பேர் மிஸ் ஆகி போனாங்க, ஊரை விட்டு கிளம்பி போன ஆளுக்கு மொத்தம் எத்தனை பேர், 7 பேரா 10 பேராங்கிறது யாருக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். இது அல்லாவுக்கு மட்டும் தான் தெரியும்னு அல்லாஹ் முடிச்சிருந்தான்னு சொன்னால் எடக்கு முடக்கா ஒரு காலத்தில் ஒருத்தன் கேள்வி கேட்பான். என்ன கேட்பான், அல்லாவுக்கு தான் தெரியுங்கிறீங்க, அந்த காலத்தில் கொஞ்சம் பேருக்கா தெரிஞ்சானே இருந்திருக்கு, உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சரி, எந்த காலத்தில் இவங்க குகைக்கு போய் ஒளிஞ்சி ஓடி போனார்களோ அந்த காலத்தில் வந்து நம்ம ஊர்லேருந்து 5 பேர் ஓடி போயிட்டால் நமக்கு தெரியத்தானே செய்யும். அப்போ வந்து பல வருடத்திற்கு முந்தி நடந்த காரணத்தினால் நமக்கு தெரியாமல் இருக்கலாமே தவிர அந்த காலத்தில் வாழ்ந்த சில பேருக்காக தெரியத்தான் செய்யும். அந்த 7 பேரோ 10 பேரோ யார் குகையில் தங்கினார்களோ அவர்களுக்கு அது தெரியத்தான் செய்யும். அந்த குகையிலேருந்து வந்து நினைஞ்சிட்டாங்க உலகத்துக்கு வந்து 300 வருஷம் தூங்கினாங்கன்னு வருது. 300 அதுக்கு மேலே அல்லாஹ் தான் அதையும் அறிவான்னு சொல்லிவிட்டாங்க. அதுக்கப்புறம் மக்களோட மக்களாக வாழ்ந்து அங்கே நினைஞ்சிட்டாங்க, இறந்தும் போயிட்டாங்க. அவங்க இறந்தும் போய் தான் அவங்கள மேலே வந்து ஒரு மஸ்ஜிதை கட்டுவோன்றதெல்லாம் முடிவெடுத்தாங்கன்னு வருது. அப்போ இறந்து போனாங்கன்னு செய்யும் பொழுது அந்த மக்கள்லாம் எத்தனை பேர் பார்த்து தானே இருப்பாங்க, அந்த குகையில் இருந்தவங்க எத்தனை பேருங்கிறத அவங்க காலத்தோடு தொடர்புடைய மக்களுக்கு 300 வருஷம் கழித்து வந்து பார்த்தாங்களே அந்த மக்களுக்கு அந்த நம்பர் தெரியுமா தெரியாதா, தெரியும். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், அதுக்காக வேண்டி சேர்த்து ரசூலுல்லாவுக்கு சொல்கிறான், அவங்க மக்கள்கிட்ட சொல்லிவிடு இறைவனுக்கு தான் நம்பர் தெரியும்னு சொல்லிவிடு. ஆனால் மா யஅலமுஹு இல்லா கலீல், அவங்க எவ்வளோ பேர் என்பது கொஞ்சம் பேரை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான். அந்த கொஞ்சம் பேர் யாருன்னு கேட்டால் அந்த காலத்தில் இருந்தாங்களா அவங்களா தான் இருப்பாங்களே தவிர அது இப்னு அப்பாஸாக இருக்க முடியாது. இப்னு அப்பாஸாக இருப்பாங்களான்னா ரசூலுல்லாஹ் அதில் இருந்திருப்பாங்க. கொஞ்சம் பேரில் யார் இருப்பா, ரசூலுல்லாஹ் இருந்திருப்பாங்க. இந்த கொஸ்டினே இல்லாமல் 7 பேர் இல்லைப்பா 8 பேர் தான்ப்பா ரசூலுல்லாஹ் தீர்ப்பளிச்சுட்டு போயிருப்பாங்க. அப்போ இவர் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாத ஒன்று இப்னு அப்பாஸுக்கு சொன்னான் என்று வரக்கூடிய செய்தி அது எந்த நூலில் இடம்பெற்றிருந்தாலும் சரி, இப்னு அப்பாஸே சொல்லியிருந்தாலும் சரி, அது தவறு, நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம என்ன பார்க்கணும், ரசூலுல்லாஹ்ட்ட வந்து யஸ்அலூனக அனில் கஹ்ஃபி, குகைவாசிகளை பற்றி உம்மிடத்தில் கேட்குறார்கள்னு தான் எல்லாம் சொல்லி காட்டுறான். கேட்கும் பொழுது ஆன்சர் பண்ணணுமா இல்லையா, அவன் நம்ம அத்தனை கேட்குறான், எத்தனை பேர் தானே கேட்குறான். அதுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட பதில் என்ன சொல்ல சொல்கிறான், அது எனக்கு தெரியாதுன்னு சொல்ல சொல்கிறான், அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும்னு சொல்லி போடுறான். அப்போ வந்து கொஞ்சம் பேருக்கு தெரியுங்கிறது ரசூலுல்லாஹ்வையே குறிக்காது. ரசூலுல்லாஹ் குறிக்குமாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் என்ன செஞ்சிருப்பான், உங்களுக்கு தெரியும்னு சொல்லுங்கன்னு இருப்பான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க, எத்தனை பேருன்னு கேட்டதுக்கு வந்து அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியும். நம்ம அந்த கொஞ்சம் பேரில் இல்லை தானே அர்த்தம், அல்லாஹ்வுக்கு தெரியும் கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்டவனுக்கு பதில் சொன்னால் என்ன அர்த்தம், அல்லாஹ்வுக்கும் தெரியும் கொஞ்சம் பேருக்கு தெரியும், அந்த கொஞ்சம் பேரில் நான் இல்லை, அதான் அதுக்கு அர்த்தம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த கொஞ்சம் பேரில் இல்லை என்று சொன்னால் அப்போ எப்படி இப்னு அப்பாஸ் கொண்டு இருப்பார். இது வந்து இப்னு அப்பாஸ் சொன்னதாக இருக்க அறிவிப்புகள்லாம் இருக்கிறது, சொன்னார்னா அது ஏற்றுக்கிறது நமக்கு தேவையில்லை. நமக்கு அடிப்படை என்னது, அல்லாஹ்வும் ரசூலும் வஹி தான் நமக்கு மார்க்கம். வஹியில் இது சொல்லித்தரப்படவில்லை, எத்தனை பேர் என்பதை வஹியின் மூலமாக சொல்லித்தரப்படவில்லை.
கொஞ்சம் பேர் அறிவார்கள் என்பது இவரை தான் குறிக்குது என்பதும் வகையிலேருந்து நமக்கு சொல்லப்படவில்லை. நம்ம சிந்திச்சு பார்த்தா யார் அறிந்திருப்பா? கண்டிப்பாக அந்த காலத்தில் உள்ளவங்க அறிஞ்சு தான் இருப்பாங்க. அதை அது விட்டுறக்கூடாது. அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்கிறனால அதில் பொய் வந்துடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் என்ன பண்ணுறான், அல்லாஹ்வுக்கும் தெரியும், கொஞ்சம் பேர் அதில் தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து அல்லாஹ் போகிறது எதுக்குன்னு கேட்டால், இது உலக மக்களுக்கு மத்தியில் நடந்த ஒரு சம்பவமாக இருக்கிறதுனால மனிதர்களில் சில பேரும் அறிந்து இருந்தார்கள். அது சேர்த்து சொன்னா தான் அது அல்லாஹ்வுடைய கலாமாக ஆக முடியும். இல்லைன்னா என்னவாயிரும், இந்த கேள்வி ஒருத்தன் கேட்டால் பொய்யா போயிரும்ல, யாருக்கும் தெரியாதுன்னு போட்டிருக்குது. ஏன் அந்த 7 பேருக்குமா தெரியாது, 10 பேருக்குமா தெரியாது, அந்த காலத்து மக்களுக்குமா தெரியாது, அவங்களை எடுத்து போட்டு அடக்கம் பண்ணான் அவனுக்குமா தெரியாதுன்னு ஒருத்தன் கேட்பானா இல்லையா? அதுக்கு வாயடப்பு செய்ய அல்லாஹ்வுடைய கலாமாக இருக்கனால ஒவ்வொரு சொல்லும் அப்படி அழகாக அற்புதமாக எல்லாம் பயன்படுத்திடுவான். அவங்கள தான் அது குறிக்கும். இப்னு அப்பாஸ் எல்லாம் குறிக்காது. அது யார் நமக்கு தெரியாதுன்னா பதில் என்னது, எத்தனை பேர்னு கேட்டதுக்கு பதில் என்ன, யாருக்கும் தெரியாதுங்கிறது தான்.